நிகிதா வணக்கம். டெல்லியில் அதிமுகவினுடைய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சற்று நேரத்துக்கு முன்னர் தான் அந்த சிறப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இந்த அலுவலகத்தை பொறுத்தவரையில் கடந்த 2010ஆம் ஆண்டு, அதாவது தொடர்ந்து பல ஆண்டுகளாக அது கட்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. கடந்த 2010ஆம் ஆண்டே ஜெயலலிதா அப்போது இருந்தபோது அவர் டெல்லியில் அதிமுகவின் அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற முனைப்பில் அதற்காக இடம் ஒதுக்க கோரி மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தை ஏற்று அது 2010ஆம் ஆண்டு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் டெல்லியில் இருக்கக்கூடிய சாகேத் என்ற பகுதியில் தான் எம்பி சாலையில் அதற்காக அதிமுகவின் அலுவலகம் அமைப்பதற்காக 1008 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இடமானது ஒதுக்கப்பட்டது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் அந்த இடமானது அதிமுகவின் கோரிக்கை ஏற்று ஒதுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதற்காக மத்திய அரசு நிர்ணயித்த 22.46 லட்சம் ரூபாயை அதிமுக மத்திய அரசிடம் செலுத்தியது. அதற்கு பிறகு இந்த இடத்தை அடிப்படையாக வைத்து அந்த இடத்தில் அதிமுகவுடைய அலுவலகம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதன் தொடர்ச்சியாக 2014ஆம் ஆண்டு அதிமுக அப்போது மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக 3வது பெரிய கட்சியாக அந்த அந்தஸ்தை அடைந்தது. அதனை அடுத்து அதிமுகவினுடைய அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது மீண்டும் உறுதியாகி இந்த கட்டுமான பணிகள் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கின. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் கட்டுமான பணிகள் முடிவுற்று அந்த பணிகள் முடிவுற்ற நிலையில் தற்போது அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் எடப்பாடி பழனிசாமியால் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நவீன வசதிகளோடு இந்த அதிமுக அலுவலகமானது டெல்லியில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தில் குறிப்பாக கூட்ட அரங்கில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய அரிய புகைப்படங்கள் கொண்ட அரங்கு இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்நிலையில் தான் இந்த அதிமுக அலுவலகத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக செல்லக்கூடிய அதிமுக எம்பிக்கள் அங்கு தங்குவதற்கு ஏதுவாகும். அதே போன்று அதிமுக தொடர்பாக ஏதேனும் முக்கிய கூட்டங்கள் டெல்லி நடைபெற வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அங்கு சென்று அந்த அதிமுக அலுவலகத்தை நடத்தலாம் என்பதற்கு ஏதுவாகும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் ஏதேனும் முக்கிய அமைச்சர்களை சந்திப்பதற்காக சென்றாலோ ஏதேனும் டெல்லியில் முக்கிய நிகழ்வுகளுக்காக சென்றாலோ அங்கு அவர் தங்குவதற்கான ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக இந்த அலுவலகம் கட்டப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிகிதா.